3ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்தர் டைப்ஸ். இதில் யார் என்ன கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் யார் இருப்பாங்கன்னா நான் போலார் மாலிகுல்ஸ் இருப்பாங்க. இதில் என்ன பார்ட்டிகல்ஸால் மேக் ஆயிருக்குன்னா போலார் மாலிகுல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து இதில் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நான் போலார் மாலிகுல்ஸில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்? ஏன்னா சாலிட் அப்படின்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரொம்ப ரிஜிடாக இருக்குன்னும் போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வில் பி வெரி ஹை. அங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து இந்த சாலிடை காம்பேக்டாக வச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் போலரைசேஷன் இல்லை, ப்ளஸ் மைனஸ் பிரியாது. அப்படின்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் இதில் எக்ஸிபிட் ஆகும். வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் நத்திங் பட் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ நான் போலார் மாலிகுலர் சாலிடில் we have லண்டன் ஆர் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும். அதே சமயம் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது கேஸஸாக தான் இருக்கும். கேஸஸாக இல்லை லிக்விட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Cl2. இதில் வந்து Cl2 வந்து என்ன இது போய் சாலிடா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இதுவும் சாலிட் தான். நம்ம வெரி லோ டெம்பரேச்சரில் சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். அதனால தான் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி வெரி லோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நாப்தலின், ஆந்த்ரசின்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸாக இதில் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் சொல்லலாம். அடுத்து போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்னா என்னன்னா போலரைசேஷன் நடக்கும். டெல் பிளஸ் டெல் மைனஸா பிரிஞ்சிருக்கும் ஒரு மாலிகுல். இன்னொரு மாலிகுலும் டெல் பிளஸ் டெல் மைனஸா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் we have a டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ல என்ன ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் அட்ராக்ஷன். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் லிட்டில் பிட் ஹையா இருக்கும் when compared to இது வெரி வெரி லோ, இது வெரி லோ அப்படின்னு சொல்லலாம். பட் நான் போலார் கம்பேர் பண்ணுவோம், போலார் மாலிகுலர் சாலிடுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். நான் இந்த எழுதியிருக்க ஆர்டரே மெல்டிங் பாயிண்ட் இல்லை பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் எழுதியிருக்கிறேன். இங்கேருந்து இங்கே அதிகமாகும், இங்கேருந்து இங்கே இன்னும் அதிகமாகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் NH3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நத்திங் பட் ட்ரை ஐஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ ட்ரை ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் போலார் மாலிகுலர் சாலிட். அடுத்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ்ல என்ன கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டைபோல் அட்ராக்ஷன் தான். ஆனால் ஹைட்ரஜன் பாண்டுன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறோம். இதில் டைபோலில் ஒரு போலில் ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு போலில் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் இருக்கும், இல்லை ஃப்ளூரின் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைபோல் அட்ராக்ஷனை ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹைட்ரஜன் பாண்டு தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதில் ஹைட்ரஜன் பாண்டட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே ஹையாக இருக்கும் when compared to other two things. ஸோ அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சாலிட் ஐஸ் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா வாட்டரில் தான் நமக்கு வாட்டரில் தான் நமக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட் இஸ் வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஐஸ். குளுக்கோஸ், யூரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட்ஸோட டைப்பு, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ். ஸோ அயானிக் சாலிட்ஸில் கேட்டையான் இருக்கும், ஆனியான் இருக்கும். இந்த கேட்டையான் ஆனியானுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் அயானிக் சாலிட்ஸ் ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டு அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட்டு இஸ் வெரி 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 ஹையாக இருக்கும். ஸோ ஜென்ரலி அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு சில ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் இன் நேச்சராக இருக்கும். அதே சமயம் இன்கம்ப்ரெசிபிள், ரிஜிடாக தான் இருக்கும். பட் உடையும், நம்ம நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால பிரிட்டில் இன் நேச்சர், ஹார்ட் அண்ட் பிரிட்டில் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாலிடாக இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? கண்டக்ட் பண்ணாது. இதுவே மோல்டன் ஸ்டேட் இல்லை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டிங்க, ஆனால் சொல்யூஷன் ஸ்டேட் ஆர் மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அயானிக் சாலிட்ஸோட
ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும். அட் த சேம் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் சால்ட் தான். சோடியம் குளோரைடோ, பொட்டாசியம் குளோரைடோ, இல்லை சீசியம் குளோரைடோ, இல்லை லித்தியம் குளோரைடோ. லித்தியம் குளோரைடு கோவலன்ட் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயானிக் சாலிட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது மெட்டாலிக் சாலிட்ஸுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கும்போது, ஸோ இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட் தான் இங்கே மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் பாண்ட்னா ஒன்றும் கிடையாது, இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சாலிட் எடுத்திங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே ஃப்ரீயாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அடியில் இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் மேலே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்குன்னா மீதி கீழே இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மெட்டல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். மேலே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரானுக்கும் அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் வி ஹாவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். இது மெட்டலில் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த கைண்ட் ஆஃப் பாண்டுக்கு வந்து மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு ஸ்பெஷலாக நாம சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் அகைன் பாயிலிங் பாயிண்ட் வெரி ஹையாக இருக்கும். At the same time இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்ல வந்து மெட்டாலிக் சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். மெட்டல்ஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டக்டைல் நேச்சராக இருக்கும், மல்லியபிளாக இருக்கும். அப்படின்னா மெட்டல்ஸை வந்து நம்ம தகடா கன்வெர்ட் பண்ண முடியும், பிளேட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அடிச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தின் ஒயர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே சமயம் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை இது என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வந்து மெட்டல்ஸ் அண்டு மெட்டல் அலாய்ஸுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெட்டல்ஸ் அண்டு மெட்டல் அலாய்ஸ். எல்லா மெட்டல்ஸும் மெட்டல் அலாய்ஸும் எக்ஸாம்பிள்ஸ். லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆள் தான் இன்னும் பெஸ்ட்டு. ஃபோர்த்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் நெட்வொர்க் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த சாலிட்ஸ் வந்து யார் மூலமா இல்லைங்க, இந்த சாலிட்ஸ்ல யாரெல்லாம் வந்து கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸா இருப்பாங்கன்னா ஆட்டம்ஸ் தான். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி ஹெல்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்ட் தான் இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த கோவலன்ட் பாண்ட் வந்து இந்த த்ரோட் தி சாலிடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் வந்து ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் இஸ் கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் லைக் அ நெட்வொர்க். அதனால தான் இதுக்கு பேர் வந்து நெட்வொர்க் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கோவலன்ட் சாலிட்ஸ். இதில் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுலர் சாலிட்ஸ்ல மாலிகுல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் மூலமா அது பைண்ட் ஆகி சாலிடா இருக்கு. பட் இதுல கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸுக்கு நடுவில் ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் இருக்கு. அதனால இருக்கிறதுலேயே இந்த கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் வெரி ஹைலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன், வெரி ஹார்டா இருக்கும். அட் த சேம் டைம் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்லாம் வெரி வெரி ஹையா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டைமண்டு, சிலிக்கன் கார்பைட். டைமண்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கூட சொல்லலாம். இந்த கிராஃபைட் வந்து ஆனால் ஹார்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் ஃபார் கோவலன்ட் சாலிடுக்கு கிராஃபைட்னு சொல்லலாம். கிராஃபைட் வந்து சாஃப்ட் இன் நேச்சராக இருக்கும். யூஸ்வலாக கோவலன்ட் சாலிட்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதனால ஜென்ரலி கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸாக தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் கிராஃபைட் we have 4 electrons around கார்பனு. அதில் 3 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸகன் ஷேப்பில் கார்பனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம யூனிட் 2ல் கிராஃபைட்டை பற்றி கிராஃபைட் அப்புறம் அதனுடைய கார்பனோட அலோட்ரோப்ஸ், டைமண்டு, கிராஃபைட்டு, கார்பன் நானோ டியூப்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸகனல் ஷேப்பில் ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இந்த ஷீட்ல ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு கார்பனையும் சும்மா இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது கண்டக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் இன் நேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஃபைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸகனல் லேயர்ஸும் தனித்தனியாக ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பிட்வீன் தி எக்ஸகனல் லேயர்ஸ் ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் நடுவில் அடியில் ஒரு லேயர் இருக்கும். அந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கும், லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும் எக்ஸகனல் ஷேப்பில். இந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் வி ஹாவ் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். அதனால இதனுடைய ஹார்ட்னஸ் வந்து கம்மி, சாஃப்ட் இன் நேச்சராக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் வெரி ஹார்டு, ரிஜிடாக இருக்கும், ஹைலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் வெரி ஹையாக இருக்கும். பட் எக்ஸப்ட் கிராஃபைட். ஸோ இதுதான் வந்து சாலிட்ஸோட, கிறிஸ்டலின் சாலிட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு அடுத்து
இதுல எந்த சாலிட் வேணாலும் இருக்கட்டும், அந்த சாலிட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ், அப்புறம் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஓவரால் அந்த பில்டிங் அமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, வெதர் அயான்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை ஆட்டம்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது எல்லாமே 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல கம்ப்ளீட்லி பேக்டு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் ஆகிருக்கிற இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஆட்டம்ஸோ பார்ட்டிகல்ஸோ மாலிகுல்ஸோ போய் எங்கெங்க உட்காந்துருக்கோம், இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்றது மாலிகுல்ஸ் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் 3 dimensional pattern ரிலேட்டிவ் டு ஒன் another. அந்த 3 dimensional அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் கிறிஸ்டல் லாட்டிஸ். அந்த 3 dimensional அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அந்த சீட்டிங் பொசிஷனுக்கு பேரு, அந்த பிளேஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா we can call it as lattice point அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸை எடுத்து அதை உடைச்சிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, லாஸ்டா ஒரு ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டிங் யூனிட்டுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு பில்டிங் எடுத்து நம்ம டெமாலிஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, உடச்சிக்கிட்டே வந்தா கடைசியா வந்து சின்னதா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பில்டிங்கோடைய ஸ்மாலஸ்ட் வெர்ஷனா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து செங்கல் தான் கிடைக்குங்களா, பிரிக் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ் ஒன்று எடுத்து அதை ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் உடச்சிக்கிட்டே போகும்போது நமக்கு கடைசியா ரிப்பீட்டிங் யூனிட்ஸா ஒரே மாதிரியா கிடைக்கக்கூடிய அந்த யூனிட், ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் ஆஃப் தி கிறிஸ்டல் லாட்டிஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிட் செல். ஸோ ஒரு யூனிட் செல்லுன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிட் செல்லு என்ன மாதிரியான ஷேப்லலாம் இருக்கலாம் அப்படின்றத வச்சு யூனிட் செல்ல we can divide into further unit cell we can divide into 7 types of unit cell we will discuss. Before it getting into that, அதுல one of the unit cell நம்ம எடுக்கலாம். இப்போ one of the unit cell, for example unit cell வந்து cubical shapeல இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் cubical shapeல இருந்தது அப்படின்னா, ஸோ 3 dimensional நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கியூபை வரையலாம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் we have all the 3 dimensions இருக்கும். ஸோ அந்த 3 dimensional பொறுத்த வரைக்கும் we can have several parameters. ஒரு யூனிட் செல்லோட ப்ராப்பர்ட்டிஸை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எட்ஜ் லென்த்னு சொல்லுவோம், இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ யூனிட் செல்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் செல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கியூப் எடுத்துருக்கிறேன், இதில் எக்ஸ் ஒய் Z ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 3 dimensional இந்த ஒய் ஆக்சஸ்ல இந்த கியூப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு, இந்த ஆரிஜின்ல இருந்து அரௌண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு. எக்ஸ் ஆக்சஸ்ல ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த கியூப் ஆக்குபை பண்ணிருக்கு. Z ஆக்சஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சஸ்லயும் 3 dimensional ஒவ்வொரு டைமென்ஷனல்லையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் யூனிட் செல் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எட்ஜ் லென்த்தை காமனா ABC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் அந்த OX அப்படின்றது எட்ஜ் லென்த் ஏன்னு சொல்லுவோம், OYன்றது எட்ஜ் லென்த் B, OZ அப்படின்றது எட்ஜ் லென்த் C. ஸோ இது எல்லாமே எட்ஜ் லென்த் அப்படின்னு ஒரு 3 பேராமீட்டரை நாம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எட்ஜ் லென்த் தவிர்த்து இந்த ஒவ்வொரு எட்ஜ் லென்த்துக்கும் 2 ஆக்சஸ்க்கு நடுவில் we have an angle. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். the angle between the two faces அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 2 ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த ஆங்கிள்ஸை சிம்பிள் வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு 3 ஆங்கிள்ஸாக சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த 3Dயா வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎன்சிக்கு நடுவில் இருக்கிறது ஆல்ஃபா, ஏஎன்சிக்கு நடுவில் இருக்கிறது பீட்டா, ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்கிறது காமா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் செல்லுன்னு எடுத்திங்கன்னா அந்த யூனிட் செல்லு 3 டைமென்ஷனல் ஆக்சஸில் அக்குபை பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு எட்ஜ் லென்த்துன்னு பேர். ஒவ்வொரு ரெண்டு ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ கியூப்னு எடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் எடுத்திங்கனாலும் ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 ஈக்குவலாக இருக்கும், 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். 3 ஈக்குவலாக இருக்கும், அதே சமயம் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கியூபுக்கு நம்ம காமனாக வந்து சொல்லலாம். இதுவே ஏபிசியில் 2 ஈக்குவலாக இருக்கலாம், 3வது நாட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 3மே அன்ஈக்குவலாக இருக்கலாம். ஆல்ஃபா, பீட்டா, காமாவில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 3த்துல 2 ஈக்குவல், 3 அன்ஈக்குவல், இல்லை 120 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனை வச்சு தான் ஃபர்தராக வந்து இந்த யூனிட் செல்லை 7 டைப்ஸாக பிரிக்கிறோம், விச் இஸ் அபவுட் திஸ் 6 parameters. இந்த ஏபிசி வேல்யூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா வேல்யூஸை வச்சு தான் 7 டைப்ஸாக இந்த 6 parameters வச்சு செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ இது தவிர்த்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன